சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் நடத்தப்பட்டு வந்த சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணையானது டெல்லியில் நடைபெற்று வந்தது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கினார் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் கூட்ட பிரச்சார கூட்டத்தில், குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ புலன் விசாரணை செய்து வருகிறது. இந்த வழக்கில் தாவேகா தலைவர் விஜயிடம் கடந்த ஜனவரி 12, 19, நேற்றைய முன்தினம் ஆகிய 3 தினங்களிலும் ஏற்கனவே கரூர் மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி ஆகியோரிடம் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி அவர்களின் சாட்சியங்களை பதிவு செய்த நிலையில் கரூர் தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜியிடம் இன்று விசாரணை நடத்தினார். காலை 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணை என்பது தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை என்பது நடைபெற்றது. குறிப்பாக சிபிஐ அதிகாரிகளுக்கு இருந்த சந்தேகங்களுக்கு இவர் உரிய விளக்கங்களை அளித்து அந்த பதிலை அளித்துள்ளார். குறிப்பாக இந்த பதில்கள் கூடுமான வரை அவர் தமிழில் அளிக்கக்கூடும் என்பதால் தமிழ் தெரிந்த சிபிஐ அதிகாரி என்பவர் அவருடன் உடனிருந்து அதற்கான மொழியாக்கத்தை செய்து வருகிறார்கள். சற்று நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைய விசாரணை முடிந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வெங்கடேசன், எங்களுடைய விவரங்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.